ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான தீபாவளின்னா நாகம் வர அதிரசம். இன்னைக்கு நம்ம ஜீனி அதிரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வாங்கி 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு காஞ்ச துணியில நல்லா போட்டு காய வச்சுட்டு அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நம்ம நேவா அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நேவா அரைச்சி அதை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாவை வாசத்துக்காக 2 ஏலக்காய் அதுல நுணுக்கி போட்டுக்கோங்க. அந்த மாவோட அதுல ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு எல்லாத்தையும் இப்ப நம்ம ஒரு கடாயில அதே அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அரிசி ஆட் பண்ணுமோ அதே அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதை ஒரு கம்பி பதம்னு சொல்ற பதத்துக்கு நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்க. இந்த பதத்துல நம்ம சர்க்கரை பாவை எடுத்துடலாம். இப்ப நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த சர்க்கரை பாவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பச்சரிசி மாவுல ஆட் பண்ணி கரண்டியால நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடும். இப்போ சூடு ஆறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை நல்லா கையால பசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாவு ஒரு டப்பால எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு மறுநாள் தான் இது அதிரசம் சுட ஆரம்பிச்சேன். மாவு நல்லா புளிக்க அதிரசம் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால நான் ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு மறுநாள் தான் அதிரசம் சுட ஆரம்பிச்சேன். நல்லா புளிச்சு மாவு டேஸ்டா இருந்தது. இப்ப நம்ம ஒரு நாள் ஃபுல்லா புளிக்க வச்ச மாவை எடுத்து இந்த மாரி சின்னதா நல்லா உருண்டை பிடிச்சி நம்மளோட உள்ளங்கையில வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, ரொம்ப மொத்தமா இல்லாம இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்தா போதும். அப்படியே தட்டி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில போட்டுக்கோங்க. கேஸை ஃபுல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு இதை சுடுங்க. அப்பதான் கருகாம உள்ளாரெல்லாம் நல்லா வெந்திருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. இங்க பாருங்க, நல்லா மாவு புளிச்சதுன்னா நல்லா உப்பி வருது பாருங்க. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மாவு நல்லா புளிக்குதோ அந்த அளவுக்கு அதிரசம் நல்லா டேஸ்டியாவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்க, 2 பக்கம் நல்லா திருப்பி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். மேல ஒரு கரண்டி வச்சு நல்லா எண்ணெயை பிரஸ் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துருங்க. பாருங்க, நம்மளுடைய சுவையான ஜீனி அதிரசம் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நம்மளோட ஜீனி அதிரசம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம எம்எம் கிச்சன் பை மகாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.